காவல்துறை வந்து சிஎம்மோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதில் தப்பு பண்ணக்கூடிய ஒரு சில ஆஃபீஸர்ஸ் இருந்தாலும் நியாயமாக இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்கள இணைச்சு ஒரு புலன் விசாரணை குழு வந்து அமைக்க முடியாதா? நாங்கள் கோர்ட்டில் கேட்டிருக்கோம், அதுக்குள்ளே நீங்கள் பயந்து போய் தான் நீங்கள் கேஸை சிபிஐக்கு மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கோர்ட் வந்து அந்த இடத்துல சிபிஐக்கு கொடுங்கன்னு கேட்கும்போது இவங்க ஒத்துக்கிறாங்க. இப்போ கோர்ட் வந்து இல்லை நீதிமன்ற தலைமையில் ஒரு குழு போட்டு இப்படி விசாரிங்கன்னு சொன்னால் அதையும் ஒத்துக்கிட்டு இருப்பாங்க. அது விஜய் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன். விஜய் என்ன சொல்றாரு, நீதிமன்ற தலைமையில் ஒரு குழு அமைச்சு இதுக்கு விசாரணைக்கு நான் அவர் சொல்றாரு. நீதிமன்றம் என்ன சொல்லுது, சிபிஐக்கு கொடுக்கலாம், சிபிசிஐடி கொடுக்கலாம்னு சொல்லுது. இல்ல சார், நீதிமன்றம் கேள்வி தானே சார் கேட்கறாங்க, கொடுக்கலாமா, உங்களுக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லையா? இல்ல சரி ஆட்சேபனை கொடுத்துக்கோங்க, என்ன பிரச்சனை இருக்குன்றாங்க. அது விஜய் சொல்ற ஆப்ஷனை தான் எடுத்துக்கணுங்கிறது கிடையாது. விஜய் அது ஒரு ஆப்ஷன் சொல்லலாம், நீங்க ஒரு ஆப்ஷன் சொல்லுவீங்க, நான் ஒரு ஆப்ஷன் சொல்லுவேன், ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லுவாங்க. எல்லா ஆப்ஷன் எடுத்துன்னு கிடையாதுல்ல. நீதிமன்றம் என்ன சஜஸ்ட் பண்ணுது அந்த சஜஷன் இவங்க எடுத்துக்கிறாங்க. இல்ல சிபிஐ எல்லாம் தேவையில்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் விசாரிக்கட்டும் அப்படின்னு சொன்னா தான் தப்பு. நீதிமன்றம் சொல்லும்போது எஸ் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சிபிஐக்கே கொடுத்துக்கலாம்னு சொல்றது ஒன்றும் தவறு இல்லைன்னு பார்க்குறேன். அதை விஜய் அவர்கள் சொன்னதுனால இமிடியேட்டாக பயந்து சிபிஐ கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் ஒத்துக்கல.